அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காளான் ஃப்ரை பண்ண போகிறோம். காளான் மட்டும் இல்லை, காளானோட சோயாவையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். காளான், ஒரு பாக்ஸ் காளான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 10 சோயாவை சுடுதண்ணியில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கறி மசாலா தூள், சீரகத்தூள், இது இஞ்சி பூண்டு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ நம்ம இதை சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 மிளகாய், இதை நம்ம வறுத்து பொடி செஞ்சு எடுத்துக்கிடலாம். இது லேசாக சூடானா போதும். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதையும் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரிஞ்ச விட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுன்னு தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடவே இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வதங்க விட்டு தக்காளியை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து குக் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், எல்லா தூளையும் இதில் நம்ம சேர்த்துட்டோம். மஞ்சள் தூள், கறி மசாலா தூள். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துருவோம். மஷ்ரூமுக்கு தண்ணி நாம் விட வேண்டியதில்லை, அதிலிருந்தே தண்ணி வரும். ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகும். இப்போ நாம் இதில் சோயாவை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்த மசாலா பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கிரேவி உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன், அவ்வளோதான். மூடி வச்சு மறுபடியும் நம்ம குக் பண்ணி எடுத்து மிகவும் சுவையான சோயா மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க, போதுமானதாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான இந்த மஷ்ரூம் சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல புத்தம் புது வீடியோவில் சந்திக்கலாம்.